இப்ப விஜய் வின் பண்ணிட்டாரு. சோ எனக்கு சொல்லிக் கொடுங்க தட் உங்க அண்ணா எங்க நிக்கிறாரு, உங்க அண்ணா சென்டர்ல நிக்கிறாரா, ரைட்ல நிக்கிறாரா, லெஃப்ட்ல நிக்கிறாரா, இன்னும் நீங்க சொல்லல. நீங்க தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிருக்கணும், நீங்க அப்போ சொல்லல, அட்லீஸ்ட் இப்போ சொல்லுங்க. சரியா? இப்பயாச்சும் நீங்க வின் பண்ணதுக்கு அப்புறமாச்சும் வந்து சொல்லுங்க. ஐ ஸ்டாண்ட் வித் அண்ணான்னு சொல்லக்கூடாது, அண்ணா எங்க நிக்கிறாரு அப்படி சொல்லணும். ஓகே, நான் வந்து யோசிக்கும் போது எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இப்போ நான் முதல்வர் திட்டம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் என்ன ஆகும்னு எனக்கு தோணுது. ஐ ஹோப் அடுத்து யார் எஜுகேஷன் மினிஸ்டரா வந்தாலும் ப்ளீஸ் அதை கண்டினியூ பண்ணுங்க. நிறைய பேர் படிச்சிருக்காங்க. எனக்கு அடுத்த எஜுகேஷன் த்ரீ எஜுகேஷன் பாலிசில விஜய் இன்னும் அவரோட ஸ்டாண்ட் சொல்லல. எனக்கு பயமா இருக்கு, அவ்வளவுதான். நான் கஷ்டப்பட்டு ஒரு ஒண்ணுமே இல்லாத ஃபேமிலில இருந்து படிச்சு முன்னேறி வந்திருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படுறேன். இன்னமும் ஐ ஹாவ் ரிலேட்டிவ்ஸ். 14 வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு சில ரிலேட்டிவ்ஸ் எனக்கு இருக்காங்க. என் தெருவுல வந்து நிறைய சின்ன குழந்தைங்க இருக்கு. அவங்களும் என்ன மாதிரி படிச்சு நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் அது நடக்கும். இப்ப இவர் வந்ததுனால ஆல்ரெடி சஸ்டெயின் ஆயிருக்க சில நல்ல விஷயத்த அவர் மாத்தாம இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான்.